ஓம் சக்தி தாயே துணை. ஹே அன்பு குழந்தையே, இன்று இந்த அருள்வாக்கை கேட்கும் உனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக யாரோ ஒருவர் திடீரென்று மனதில் வந்து போகிறதா? அல்லது எதுவும் காரணமில்லாமல் மனம் ஏதோ ஒன்றை அதுபோல இருக்கிறதா? சில நேரங்களில் வாழ்க்கை மாறுவதற்கு முன்பு சில சின்ன சின்ன அறிகுறிகள் வரும். அதை எல்லோரும், ஆனால் இன்று அதை உங்களுக்கு சொல்ல ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு பெண் இருந்தால் அவள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்த காலமும் இருந்தது. வீட்டில் சிரிப்பு, மனதில் நிம்மதி, எதிர்காலத்தை நினைத்தால் நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் ஒரு காலம் வந்தது, எதுவும் அவள் நினைத்தபடி நடக்கவில்லை. நம்பிய மனிதர்கள் விலகி போனார்கள். கையில் இருந்த பணம் தங்கவில்லை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை ஒரே இடத்தில் நின்றது போல் தோன்றியது. வெளிச்சம் வெளியில் சிரித்தாலும் இரவில் மட்டும் அமைதியாக அழுவார். என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று அவள் பலமுறை கேட்டாள். ஒரு நாள் அவள் வீட்டின் வாசல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்பொழுது பல மாதங்களாக பேசாத ஒருவரிடம் இருந்த ஒரு செய்தி வந்தது. அது பெரிய விஷயம் போல இல்லை, சாதாரணமாகத்தான். ஆனால் அந்த செய்தி அவள் வாழ்க்கையின் திசையை மாற்றியது. அந்த மனிதர் மூலமாக ஒரு புதிய வாய்ப்பு வந்தது. மெதுவாக அவள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. முன்பு இருந்த பிரச்சனைகள் ஒரே நாளில் மறைய, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல மாற்றம் நடந்தது. அவளை அப்போதுதான் புரிந்து கொண்டாள். வாழ்க்கை மாறுவதற்கு முன் சில அறிகுறிகள் அமைதியாக வந்தது என்பதை. இப்பொழுது ஒரு கேள்வி. இந்த கதையில் உங்களை பார்க்கிறீர்களா? நீங்களும் பல நாடு சோர்ந்திருக்கின்றீர்களா? மனம் மட்டும் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்படியானால் இந்த அருள்வாக்கு சொல்வது, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் அமைதியாக ஆரம்பித்திருக்கிறது. முதலில் அது ஒரு அறிகுறியாக வரும். ஒரு பழைய நினைவு கூறும், திடீர் சந்திப்பு, ஒரு நல்ல செய்தி அல்லது காரணமில்லாத மனமே. இவற்றில் ஏதாவது ஒன்று நடந்தால் அதை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். ஏனெனில் சில நேரங்களில் வாழ்க்கை நல்லதை வரவழைக்கும் முன் நமக்கு ஒரு சின்ன அடையாளம் காட்டும். இப்போது பணம் பற்றியும் ஒரு விஷயம், நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயம் மெதுவாக தடைப்பட்ட ஓட்டம், சிறிய வாய்ப்புகள் வரும். அதை அலட்சியம் செய்யாதீர்கள். உறவுகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் வரும். புரிந்து கொள்ளாமல் விலகிய ஒருவர் உங்கள் அமைதியின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த முறை உங்கள் மன அமைதி யாருக்காகவும் இழங்க வேண்டாம் என்று அருள்வாக்கு உங்களுக்கு ஒரு உறுதியை தருகிறது என்று. அல்லது அடுத்த சில நாட்களில் ஒரு அறிகுறிகள், இது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான முதல் செய்தி. அமைதியாக இருங்கள், கவனமாக இருங்கள். நல்லது உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை வராகி என்று கூப்பிடுங்கள். இன்று இந்த அருள்வாக்கை கேட்கும் உனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக யாரோ ஒருவர் திடீரென்று மனதில் வந்து போகிறதா? அல்லது எதுவும் காரணமில்லாமல் மனம் ஏதோ ஒன்றை அதுபோல இருக்கிறதா? சில நேரங்களில் வாழ்க்கை மாறுவதற்கு முன்பு சில சின்ன சின்ன அறிகுறிகள் வரும். அதை எல்லாமும் இன்று உனக்கு அதை உன் வராகி அம்மா சொல்ல நினைக்கின்றேன் என்றால், உன் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. நிச்சயமாக அதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்பதை கூடிய விரைவில் இந்த வராகி அம்மாவானவள் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.